ஒரு ஸ்கேல்பிங் டெக்னிக்கை அதை கோடிங் பண்ணி ஆல்கோ ட்ரேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அதுவே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மேனுவலாக ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுவீங்க. இது லைவ் மார்க்கெட்டில் எந்த ஆர்டரும் பஞ்ச் பண்ண மாட்டீங்க, லைவ் மார்க்கெட் ப்ரெஷர் இருக்காது. லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, எத்தனை லாட்டு, ஒவ்வொருத்தவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற லாட் போடுற மாதிரி இருக்கும், 1 லாட்டா 100 லாட்டா 200 லாட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். இது ரிலேட்டட் டவுட் இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாம் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ நான் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன், லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் எப்படி ஆட்டோமேட்டிக்காக போகுதுன்றதை பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் கைட் பண்ணுறது எல்லாமே இருக்கும் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு 10 days ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரேடே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னு இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். நிஃப்டியில் இப்போ ஜூன் மாதம் கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு. இது 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ நிஃப்டி 30th ஜூன் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை சர்ச் சார்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைஃப் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். டேட்டா சார்ட்டில் லோட் ஆகிருக்கும். 23,744. ஸோ 23,700 கால் ஆப்ஷன், 23,700 புட் ஆப்ஷனில் ஆர்டர் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். ஸோ டெய்லி காலையில் ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி பேக்ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். க்ளோசிங் ப்ரைஸில் அப்படியே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி வைக்கிறோம். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். இப்போ லைவ் மார்க்கெட்டில் ஆர்டர் பஞ்ச் பண்ணையில் மார்க்கெட் ஏறிட்டுருக்கு, நம்ம கால் ஆப்ஷனை வாங்கலாம், இல்லை மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு புட் ஆப்ஷனை வாங்கலான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் நம்ம ஆர்டர் இப்போ பஞ்ச் பண்ணுறது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஏறுமா இறங்குமான்னு ஓப்பன் ஆனால் தான் தெரியும். அந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே இதில் இன்புட்டாக ஃபீட் பண்ணி வச்சுருவோம். அது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறுனா ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ நமக்கு ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பேராமீட்டரில் செட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். அடுத்து எத்தனை லாட், டிஃபால்ட்டாக 1 லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கும். 1 லாட் பண்ணலாம், 5 லாட் பண்ணலாம், 200 லாட் கூட ட்ரேட் பண்ண முடியும். நான் 20 லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். அடுத்ததில் ட்ரேடிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா போத்துன்னு இருக்கும். நம்ம ஆப்ஷனில் பையிங் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ பை ஒன்லின்னு மாற்றிக்கிறோம். இது போக அடிஷ்னலாக ஸ்டாண்டில் டிக் செலக்ட் ஆகிருக்கும், அந்த டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். டேஷ்போர்டில் போயிட்டு ரெண்டையும் அப்டேட் கொடுத்துக்கிறோம். அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். இது இனிஷியேட் ஆனதுக்கப்புறமா டாரட் ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணணும். இதில் 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்தில் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,340 வரைக்கும் போச்சு. 10,320 கட் ஆயிருக்கு. நம்ம செட் பண்ண டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் இல்லை என்கொயரி இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.